வணக்கம் நண்பர்களே. நேற்று வந்த 860 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி 2018, 2021, 2025, அதாவது இந்த வருஷத்தில் எப்படி கணக்கு வரப்போகுதுன்னு பார்த்தா, கடைசியாக வந்து இவங்க அடித்ததில் வந்து நம்மளுக்கு 1313 சரியா, 8க்கு 1, 6க்கு 3, 0க்கு 7, 8க்கு 1, 6க்கு 3, 0க்கு 2. சரி, இப்போ இதே மாதிரியே 8க்கு 1, 6க்கு 3, 0க்கு 3 அப்படின்னு வைப்பானா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இதுபடி பார்த்தா எப்படி இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பேட்டர்ன்லேயே இன்றைக்கி கொண்டு வருவாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 8க்கு 1, 6க்கு 3, 0க்கு 3 அப்படின்னு வைக்கிறது கூட நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 833 இருக்குது. இதை அப்படியே திருப்பி கொண்டு வந்து அடிப்பானாங்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன் இதில் பார்த்தீங்கன்னா 143, 137, 338, 132 எப்படி அடிச்சிருக்காங்கிற பேட்டர்ன் இது தான். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்க்கு சொல்கிறேன், உங்களுடைய ஐடியாவில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. இப்போ இந்த 143, 137, இந்த 132 அப்படிங்கும்போது இங்கேருந்து 1க்கு 1, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணமாக சொன்னால், இந்த 143 நான் எடுத்துக்கிறேன், இந்த 132 எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு 1 டைரெக்டாக இறங்கிடுச்சு, 4க்கு -1, 3, 3 -1, 2 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் ஒருவேளை இன்றைக்கி இதே மாதிரி பேட்டர்னில் இவன் கொண்டு வந்தான், இந்த இடத்துல திருப்பி எப்படி கொண்டு வருவான்றதை பார்த்தா 1க்கு 1ங்கும்போது 3ங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்குவோம். சரியா? அதாவது இந்த இடத்துல 3க்கு 3 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4க்கு 3ன்னா அப்போ 3க்கு 2ன்னு வச்சுக்குவோம். 3க்கு 2. சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3க்கு 2 அப்படிங்கும்போது 8க்கு 7 அப்படின்னு ஒரு கணக்கு வந்தால் 327 ஒரு கணக்கு வருது. சரியா? 327 அப்படிங்கும்போது இதை 327 உங்கள் கணக்கில் ஓரளவுக்கு வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரியா? 327. சரி, சப்போஸ் இந்த பேட்டர்ன்லேயே வரல, ஒரு வேளை இவன் மைனஸில் வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்தால், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டார்கெட் நம்ம எடுத்தோம்னா 143க்கு 132, 338க்கு அப்படிங்கும்போது ஒருவேளை 3க்கு 2, 3க்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 2, 3க்கு 2, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு 3ங்கிற மாதிரி 3க்கு 2, 3க்கு 2 அப்படிங்கும்போது 8க்கு 7 அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 227 ஒரு கணக்கு வருது. அப்போ 327, 227. சரியா? 3-1 அப்படின்னு வந்துடுச்சு. அதாவது இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க, நான் திரும்ப ஒரு அனலைஸ் பண்ண பேட்டர்ன் தான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1313 திருப்பி ரிப்பீட் ஆனதுனால, இந்த இடத்துல 1313 அப்படின்னு ரிப்பீட் ஆனதுனால, அப்போ இவன் ஒரு வேளை எப்படி இதை கலந்து இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் வச்சுமே இவன் வந்து ஓரளவுக்கு கலந்து ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அது வந்து இந்த மாதம் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் ஏற்கனவே பாஸ் ஆகிருக்காங்கிறத பார்க்கணும். நான் இப்போ எடுத்து கொடுக்குற 327ஐயும் 227 இதுக்கு முன்னாடி பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோ. 1 சரி, இது ஒரு பேட்டர்ன் 327, 227 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே. இப்போ இந்த 132 ஒரு கணக்கு எடுத்துக்குவோம். 132 இங்கே பார்த்தீங்கன்னா 37, இங்கே பார்த்தீங்கன்னா 43, இங்கே பார்த்தீங்கன்னா 38, இங்கே பார்த்தீங்கன்னா 33, எல்லாம் 3 அப்படியே செட்டாக 32, 34, 32, 33, 34 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ ஒருவேளை இந்த 32 பரட்டி 23 வச்சு 1க்கு 2 அப்படி சொல்லிட்டு வச்சாலும் வைக்கலாம். அப்படிங்கும்போது 223 உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. சரியா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் விஷயம். இது இல்லாமல் இப்போ இந்த மாதம் சேட்டுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்றதை பார்த்துருவோம். இது பாஸ்ட்டாக 860க்கு இவன் அடித்த ரிசல்ட்டை வைக்கும்போது எனக்கு இது மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் வரும்போது ஒரு வேளை இவன் இப்படி மாற்றி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இது இல்லாமல் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தா தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது, வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, இப்போ நான் எடுத்த இந்த
327 227 223 ஏற்கனவே நம்ம இது மாதிரி நான் கெஸ்ஸிங் எடுக்கும்போது இப்படி தான் எடுப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு எடுத்துக்கிறது எடுத்துகிட்டு இந்த மாதத்தில் இது மாதிரி பாஸ் ஆகிருக்கான்னு பார்த்தா அந்த ஒரு நம்பர் தூக்கிடுவேன். சரிங்களா? அந்த நம்பர் எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு கரெக்ட் பண்ணிக்குவேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இதில் 327 இருந்தாலும் சரி, 227 இருந்தாலும் சரி, 223 இருந்தாலும் சரி, இல்லைன்னா எப்படி இல்லைன்னா டேரெக்டாக இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 023 இருக்குது, அப்படியே பரட்டி இருக்குது. ஆனால் பரட்டி வர்றது வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அதை பற்றி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இந்த 535 வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 505 வந்துச்சு. ரெண்டுக்குமே ஒன்றும் வித்தியாசம் இல்லை, பி போர்டில் தான் மாறி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 327 227 223 கணக்கில் வச்சுங்க. சரியா? சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கணக்குக்கு வருவோம். எப்படின்னா இதில் ஏ போர்டில் 8க்கு 4 ஏற்கனவே வச்சுட்டான். அதாவது இது ஒரு பக்கம் கணக்கு, இது பக்கம் 8க்கு 4. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து அவன் நான் ஏற்கனவே எடுத்து கொடுத்த 3 செட் வந்து பாஸ்ட்டாக இந்த 860 ரிசல்ட் வரும்போது நம்ம எடுத்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 8க்கு 6. ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 3 4 6. ஓகேவா? அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவன் வந்து ஏதோ ஒரு போர்டில் சப்போஸ் வச்சால் 0 வச்சாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிங்கும்போது 6க்கு 0. ஓகேவா? 6க்கு 0. இதில் பார்த்தீங்கன்னா 09596 ஓகேவா? இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 60 கணக்கில் வச்சுங்க, AB60. ஓகேவா? இந்த சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதில் நல்லா பாருங்கள், 606 இது அப்படியே ஒரு செட்டாக இருக்குது இந்த இடத்துல. சரியா? இந்த இடத்துல ஓகே. இதுக்கு அடுத்த மாதிரியே இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அப்படி இருக்குன்னா, அதே மாதிரியே பாருங்கள் 2 2 0. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் 0க்கு 9 இந்த இடத்துல கணக்கு வரும்போது நான் என்ன கணக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 3 எடுக்கிறேன். அதாவது இங்கேயும் 6, இங்கேயும் 6, இங்கே 0. 2க்கு காமனாக 6க்கு 3 0க்கு 3 வருது, பொதுவாகவே வருது. அப்போ நான் எடுக்கிறது இந்த இடத்துல 603 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். சரியா? அப்படி சப்போஸ் ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே 0க்கு 9 வந்துருச்சு அப்படிங்கிறதுனால திரும்பி 609 இறக்குவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு திரும்ப டவுட்டு தான். ஏன்னா இந்த சி போர்டில் கொஞ்சம் கேரண்டி இன்றைக்கி 3 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 603 உங்கள் கணக்கில் சேர்த்துங்க. மொத்தம் இதோடு சேர்த்து 4 செட் ஆச்சு. சரி, ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல 860 இருக்குது. சரி, ஓகே, இங்கே 60 இருக்கா? சரி, இந்த இடத்துல 60 இருக்குது. 60க்கு 19 எடுத்துக்க. அதே மாதிரி வேறு எங்கே 60 இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த பேட்டர்ன் இப்போ அடிக்க மாட்டேங்கிறான் நண்பர்களே, நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். சரிங்களா? அதனால் இந்த பேட்டர்னை நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். சரியா? ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது 227 327 223 603. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு விதமாக இவன் கொண்டு வந்தால் 8க்கு 4 அப்படின்னு ஏற்கனவே வச்சதுனால ஒரு வேளை 8க்கு 5, அதே மாதிரியே 6க்கு 3 3 4 6 3 அப்படின்னு திருப்பி ரிப்பீட்டடாக கொண்டு வந்தாலும் வைக்கலாம். 3 9607 அப்படின்னா 537. எவ்வளோ தான் நண்பர்களே நான் கொடுக்குற கெஸ்ஸிங் மொத்தம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மொத்தம் நான் 5 செட்டு எடுத்திருக்கேன். நான் அந்த பழைய கணக்குகள் அதெல்லாம் பற்றி நான் போகலை. ஏன்னா காருண்யா ப்ளஸில் லாஸ்ட்டாக இவன் அடித்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2442 அடிச்சிருக்கான். சரியா? 442 அப்படிங்கும்போது இதே பேட்டர்னில் இன்றைக்கி டபுள்ஸ் கொண்டு வந்தாலும் இவன் கொண்டு வரலாம், வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது எடுத்துங்க. நான் கொடுக்கக்கூடியது நான் கொடுக்குறது வந்து 327 227 223 603 537 அவ்வளோதான். சரியா? போர்டு வைஸ் பார்க்கும்போது ஏ போர்டில் எனக்கு
ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 2 எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அடித்தூள் 3, அப்படி இல்லைன்னா 7. இவ்வளோ தான். உங்கள் கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்து நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி வந்து 3 2 0 கண்டிப்பாக நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். சரியா? ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம், நிறையெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரியே மிஸ் ஆனிச்சுன்னா கொஞ்ச நாள் 2 நாள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவன் திரும்பி எப்படி வைப்பான் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ, ஏன்னா வீடியோ நிறையா பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நான் இடையில இத்தனை நாள் வீடியோ போடுறது காரணமே. இவன் என்ன தான் பேட்டர்னில் யூஸ் பண்ணுறான், ஒரு நாள் பார்த்தா இதில் அடிக்கிறான், ஒரு நாள் பார்த்தா அப்படி அடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து தான் ப்ளே பண்ண மாதிரி இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான். அதுலேருந்து அப்படியே எடுத்து கொடுக்குறேன், பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஓகேவா? 57 00 அது கண்டினியூவாக ஃபார்முலாவில் நம்மளுக்கு வந்து 00 பெண்டிங்கில் அப்படியே கண்டினியூவாக வந்துட்டுருக்கு, ட்ரையல் நம்பர் மாதிரி. இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தினசரி எத்தனை மணிக்கு வீடியோ போடலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் வரவேற்கிறேன். நம்ம சேனல் போஸ்ட்டில் எத்தனை மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் அதில் ஒரு கொஸ்டின் மார்க்காக வைக்கிறேன். உங்களுடைய ஆதரவை என்ன ஏதுங்கிறத நீங்கள் அதில் சொல்லுங்கள். அந்த டைம்லேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில டைமில் அவங்களால பார்க்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது எத்தனை மணிக்கு நீங்கள் எல்லாம் விருப்பப்படுறீங்க இந்த சேனலில் பார்க்க அப்படிங்கிறத நம்மளுடைய போஸ்ட் டேப்பில் கொடுக்குறேன். உங்கள் டைம் ஒரு காமனான ஒரு டைமை மென்ஷன் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.